எடுத்தோடனே என்னை கூப்பிட்டாங்க. ஓகே, ஒரு வெற்றி, அந்த வெற்றி ஒட்டுமொத்த குழுவாலையும் கொண்டாடப்படுது. ஒரு நீலம் ப்ரொடக்ஷன் அவங்களோட வெற்றியை அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இன்ச்சு இன்ச்சாக ரசிக்கிறாங்க. இது மட்டுமே நீலம் ப்ரொடக்ஷனோட வெற்றிக்கு முதல் காரணம்னு நினைக்கிறேன். எத்தனையோ படங்கள் வேற வேற டெக்னீஷியன் அந்தந்த படத்தில் அந்த படத்தோட அவங்களோட ஒர்க்கு பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் ஒரு குழு மனப்பான்மை இருந்துச்சு. படம் சக்ஸஸ் ஆகிடுச்சா, படம் இந்தந்த ஊரில் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குதா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம பிஆர்ஓ குணா பிரதர் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் ஊர் பக்கம் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்தந்த உள்ள தேட்டர் 2 தேட்டர்லையுமே ஓடுது, 2மே நல்லா ஓடுது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஷோவில் அவர் ரிப்போர்ட் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது தவிர்த்து இதில் உள்ள ஒரு இபி ஒருத்தர், அவர் கேரளா மலையாளி, மறுநாள் பேசும்பொழுதே படம் பிரேக் இவன் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. இதை விட ஒரு குழு மனப்பான்மையை நான் பார்த்ததே இல்லை. அந்த வெற்றி தனக்கு பக்கத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த திரைப்படம், இந்த நிறுவனம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது மனப்பூர்வமாக நினைக்கிறாங்க. அவங்களுக்கான வெற்றி தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீலம் ப்ரொடக்ஷன் இது மாதிரி ப்ளூ ஸ்டார் மாதிரி நிறைய படங்களை பண்ணுவாங்க, மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு பாசிட்டிவான டீம், செம்ம பாசிட்டிவான டீம். இந்த பக்கம் தம்பி அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் அவர்கள், நம்ம சாந்தனு பிரதர், ஷாம் பிரதர், ஷாம்னே ஆயிடுச்சு, பிருத்திவி பிரதர், இப்படி டீமில் உள்ள ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு அத்தனை பேராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குது. சில படங்கள் மட்டும்தான் நம்ம நிறைய படங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களோட படங்கள் என்னென்ன அப்படின்னு பேசும் பொழுது ஈஸியாக ஒரு 7-8 படங்களை நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக என்னிட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பேசும்போது அதில் ஒரு 7-8 படம் முக்கியமான படங்களை சொல்கிறேன்னா நிச்சயமாக ப்ளூ ஸ்டாரையும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நான் ஒரு வேளை ஒரு 70-80 வயசில் நான் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சேன்னா அதில் ப்ளூ ஸ்டாரும் ஒரு படமாக இருக்கும். சில படங்கள் மட்டும்தான் வர்த்தகத்தை மீறி உயர்ந்த நோக்கத்தோட தான் சொல்ல வந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க, பார்க்க வந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட படம் இந்த படம். ஒரு புதுமுக இயக்குனராக அறிமுகமாகி தான் சொல்ல வந்த கருத்தை கமர்ஷியல் மீட்டர் மாறாமல் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் எல்லா சென்டர்லையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. எனக்குமே இந்த படம் எடுத்து வெளியிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டரை கூப்பிட்டுடலாம். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க. ஸ்டன்னர் சாம். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம். தங்களான் எல்லாரும் மனசும் சிறப்பாக தங்குவான். அது மாதிரி இப்போ ஒற்றுமையாக இருந்தால் எந்த அளவுக்கு எல்லாரும் வெற்றி அடைய முடியுன்றத இயக்குனர் சிறப்பாக இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இயக்குனர் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் அவரோட எண்ணங்களும் அதே மாதிரி தான். எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணுன்றதான் விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சிறப்பாக மேலே மேலே இன்னும் சிறப்பாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தரல. நன்றி. நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக would like to welcome காஸ்டியூம் டிசைனர் ரேகாம்பரம். ரொம்ப ரொம்ப அழகாக வடிவமைச்சு தத்ரூபமாக அந்த பீரியடில் எப்படி போடிய மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இங்கே ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் நம்ம எல்லாராலுமே கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு இப்போ எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி.
ஸோ காஸ்டியூமிங் வந்து நிறையா பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த படத்தில் சின்ன வயசில் நான் எங்கள் ஊரில் என்னெல்லாம் பார்த்தனோ, எங்கள் அக்கா வந்து என்ன ஸ்கர்ட் பட்டி ஸ்கூல் போனாங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலில், ஸோ அதுதான் நான் இங்கே வந்து காஸ்டியூமில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த இயரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசில் நான் பார்த்தேன் எங்கள் ஊர் பொண்ணுங்க திருவிழாவில், ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி கம்மல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் படத்தில் எடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் வந்து ரோஸ் வந்து போட்டிருப்பாங்க ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ டைட்டானிக் படம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து அந்த இயரிங்ஸ் கூட அது மேட்ச் பண்ணாமல் ஃபுல்லாக கீர்த்தி மேம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊர் சுற்றி இருக்கிற ஊர் தான், சோளிங்கர், திருத்தணி. ஸோ இங்கெல்லாம் போய் தான் நான் வந்து ஃபேப்ரிக் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு எப்போ நான் ஒர்க் பண்ணாலுமே வந்து ஒரு லேண்டை நான் எப்போவுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அங்கே என்னெல்லாம் இருக்கோ, அங்கே வாழ்கிற மக்கள் என்ன இருக்காங்களோ அதை தான் நான் வந்து இங்கே இந்த படத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்து ஜெயண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் டைரக்டர் ரஞ்சித் அண்ணா, அப்புறம் நெக்ஸ்ட்டு லெமன் ட்ரீ, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பெருசாக நன்றி நான் சொல்ல யாருக்கு இருக்குன்னா எங்கள் மேனேஜர் டீம், சிவா சார் டீம் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக பண்ணது பார்த்தீங்கன்னா காளி, யோகா 2 பேர் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா டைரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much. Next, Art Director Jaya Raghu to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு ரஞ்சித்தானம் கொடுக்கும் 3வது பெரிய மேடை. இந்த படத்தை வந்து திரைக்கதையாக படிக்கும்போது இந்த படம் சக்ஸஸ் ஆகிட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயம். ஜெயினுடைய அங்கே ஆன் த ஸ்பாட் இருக்கிற அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தினுடைய ஃபிலிம் டைரக்டராக ஒர்க் பண்ணாமல் ஒரு 5 படத்தினோட டேரக்டர் போலேயே ஒர்க் பண்ணியிருப்பார். அவர் வைக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அப்பப்போ நான் கட்டி அனுப்பிச்சு அவருக்கு பயங்கரமாக சொல்லினே இருப்பேன். ரொம்ப நன்றி. எழுத்தாளர் தமிழ் பிரபா, கேமராமேன் தமிழ், யோகா தோழர், யார் பண்ணால் விட்டுனா மன்னிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் செல்வா ஆர்கே. ஸோ நீங்கள் வந்து பாலிவுட் நெக்ஸ்ட் ஹாலிவுட் பாலிவுட்னு போக போக வாழ்த்துக்கள். திறந்தாலே எடிட்டட் பை செல்வா ஆர்கேன்னு தான் வருது இப்போ எல்லா படத்துலையும். அதுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ப்ளூ ஸ்டார் வந்து ஹிட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் எடிட்டிங், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு வரும்போது நம்ம எப்படி வேணாலும் இந்த படம் எடிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. எனக்கு என்னென்னா வந்து ஜெய் ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா, செல்வா நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன், உனக்கு எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணு, நான் பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி அப்போதுலேருந்து இருந்தது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் கொடுத்த ஃப்ரீ மைண்டும் சரி, ப்ரெஷரும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒன்று பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து டெய்லி புதுசாக ட்ரை பண்ணி நிறைய இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது நல்லா ஒர்க் ஆகிருந்தது, எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்லேருந்து தான் இந்த படம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜெய் தான். ஏன்னா வந்து ஜெய் வந்து ஒருத்தரையும் நடத்துகிறதும் பாசிட்டிவாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் அவர் நடத்தியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி தான் இருந்திருக்காரு. படமும் அதோட கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வந்து பாசிட்டிவாக படம் பண்ண முடியலன்னா எதுக்கு அப்படின்றதுனா அவரோட தாட். அவர் வந்து நான் பாசிட்டிவாக மட்டும் தான் முடிப்பேன் இந்த படத்தை அப்படின்ட்டு சாலிடாக முடித்தார் இந்த படம். அதே மாதிரி அதாவது வந்து மெயினாக வந்து ஒருத்தர் ஈகோ டச்சே பண்ணிடக்கூடாது, நம்ம அவ்வளோ கிளியராக இருக்கணும், கரெக்டாக வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் நடிகர்கள் அசோக்கோட ஒர்க் பண்ணது இதான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவனோட. அதோட இப்போது ப்ளூ ஸ்டாரோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சாந்தனு பிரதரோடது, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கிடச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவர் பார்க்குறாரு அப்படின்னும் போது அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து அந்த ஒரு டைமில் நம்ம சின்னதாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாம் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லரில் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ட்ரெய்லரில் உங்களோட டைலாக்லாம் வராது, ஏன்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில் வந்து நான் அதே மாதிரி இதுவும் சொன்னேன், அந்த மாதிரி முடிக்கும் போது உங்களுக்கு தனி ப்ரோமோ கட் பண்ணுற இடம் வரும், நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் சாமோட சர்ப்ரைஸாகவும் இன்றைக்கி நிறைய அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கீர்த்தி பாண்டியன் அவங்களது நெஜ லவ் அது படத்தில் தெரிஞ்சுது, அது வந்து அதுதான் அதோட வெற்றி. அதே மாதிரி நான் இதெல்லாம் மீறி வந்து இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நான் அது வந்து முக்கியமாக எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ரஞ்சித் அண்ணாக்கும் ஜெய்க்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதுதான் வந்து நிஜமான ஒரு வெற்றி. ரஞ்சித் அண்ணா ஒரு ப்ரொடக்ஷன் ஓப்பன் பண்ண பிறகு ஃப்ரெண்டுக்காக ஜெய்க்கு வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சதும்
ஜெய் வந்து எப்படியாவது நீலம்க்கு நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிடணும், நம்ம மூலியமா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாவோ ஒரு நல்ல படமாவோ நான் கொடுத்துணுன்ட்டு டெய்லி சின்சியராக என்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். அந்த ஒரு அடிப்படையில் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரமா என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இந்த பாலிவுட் எனக்கு காதில் போட்டு எனக்கு அந்த வார்த்தையை மைண்டில் ஒட்டிக்கிச்சு. நீங்கள் பாலிவுட் போகணும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க தான் ஒரு பெரிய கேமராமேன் அப்படி சொல்லுன்னு ராஜேஷ் நான் பின்னாடி ஓடுறாருல, அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்டே எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அவர் ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணுங்க. ராஜேஷ் அண்ணா சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ப்ரெஸ் அண்ட் மீடியா. முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் என்னை நம்பி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்த ஜெய்யனுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஒரு 10 to 12 டேஸ் தான் எனக்கு டைம் இருந்தது இந்த படத்தோட ஷூட்டிங். பிஃபோர் 12 டேஸ் தான் எனக்கு ப்ரெப் டைம். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை ஷூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டது ரொம்ப டஃப்பான விஷயம். ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் அதோட ரிசல்ட் பயங்கரமாக வந்து இன்றைக்கி உங்களோட முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம் நல்லபடியாக. அதுக்கு ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் வருது என்னோட சினிமாட்டோகிராஃபிக் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சரி. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மிஸ்டர் செல்வா அண்ணா அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு எடிட்டிங்கில் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் த்ரூ கிரிக்கெட் கோரியோகிராஃபர், இந்த படத்தோட ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவர் தான் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் எங்கள் மேனேஜர் ஷாம்லால், சிவா, நீலம் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் செந்தில், ரவி, அப்துல், ஸ்ரீராம் அண்ட் ஸ்ரீதர். அண்ட் ஏன்னா எல்லா ஏடிஸ் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. என்னோட கலரிஸ்ட் சுரேஷ் ரவி ஃப்ரம் மேங்கோ போஸ்ட் ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தேங்க்யூ நீலம். அண்ட் என்னோட அப்பா யூகேல இருக்காரு. அவர் 2 வாட்டி படம் பார்த்துட்டாரு. ரிவ்யூவில் நீங்கள் அமிச்ச ரிவ்யூவில் அவர் வந்து பேசியிருப்பார். ஐ ஹோப் ஐ ஹவ் மேட் ஹிம் ப்ரவுட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ. அண்ட் தமிழ் ராஜேஷ் அண்ணா லவ்ஸ் யூ, டோன்ட் ஃபர்கெட் இட். ஹி லவ்ஸ் யூ ஸோ மச். பயங்கர அழகா ரசிக்கும்படியா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய பார்வையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த படம் பேசிய அரசியலுக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசும்போது இதுக்கு என்ன ரிசப்ஷன் கிடைக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த படம் ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு இந்த படத்துக்கு வெளியே நிறைய செய்திகளை சொல்கிறதா நான் உணர்றேன். பொதுவாகவே வந்து ஒரு சினிமா பிரபலங்களுடைய பிள்ளைகள்னால் அவங்களுக்கு வெற்றி ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும்ன்றது ஒரு பொது பண்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, உள்ள நுழைஞ்சிடலாம். ஆனால் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுதுங்கிற ஒரு செய்தியை பிருத்திவியும் சாந்தனும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நம்ம வந்து சினிமாவுக்குள்ளே வரும்பொழுது வகைத்தொகை இல்லாமல் நிறைய படங்களை நடிச்சிருவோம். அப்புறம் பின்னாடி ரெக்ரெட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க தமிழில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறவங்களுக்கு கூட தன்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் இப்படிலாம் நடிச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெக்ரெட் இருக்கும். ஆக்சுவலாக நான் அசோக் செல்வனை கவனிக்கும்பொழுது தன்னுடைய பிகினிங்லேருந்தே ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப சூஸியாக, ரொம்ப தரமான படங்களை வந்து நடிச்சிட்ருக்கார் அசோக். ஸோ அசோக், இதுவும் அப்படிப்பட்ட ஒரு படம். உங்களுக்கு ரொம்ப நன்றி அசோக் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ரகு பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். ரகு வந்து ஒரு உள்ளொடுங்கிய தன்மை கொண்ட ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த படம் ஒரு பீரியடை உங்களுக்கு சொல்லுது. இந்த படத்தில் இருக்க ஒரு ஃப்ரேம் அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா ரகுவுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபாரமானது. ஸோ ரகுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் ஏகன் வந்து அதுதான் நம்ம ஒரு கதை எழுதுறது, அதை எடுக்கிறதெல்லாம் அதனுடைய எல்லா விதமான தன்மைக்கும் சம்மந்தப்பட்டது. ஸோ சார்பட்டா பரம்பரையில் ஒர்க் பண்ண அதே ஒரு ஈக்குவலான ஒர்க்கை வந்து ஏகன் அந்த படத்தில் வந்து போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏகன். தமிழ் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சாரு. வந்து அவன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆன. ஏன்னா தமிழ் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்களை விட ரொம்ப ரூட்டடான ஒரு படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் அவன் வேலை செஞ்சதுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷம். செல்வாவை பற்றி சொல்லனா, நான் இப்போலாம் ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் செல்வா தான் என் மைண்டில் வச்சேன். எங்கெங்கெல்லாம் தூக்குவான். ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களுக்கும் செல்வா தான் ஆக்சுவலாக எடிட்டரு. இப்போ வரப்போட 2-3 படங்களுக்கும் செல்வா தான் எடிட்டரு. ஸோ ரொம்ப ஒரு கமர்ஷியலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவுமே பார்வையாளனுடைய மனநிலையிலிருந்து ஒரு கதையை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்கு செல்வா சமகாலத்தில் ஆகச்சிறந்த ஒரு உதாரணமான ஒரு எடிட்டரை நான் சொல்லுவேன். நான் இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனதுக்கு, இந்த படத்தை கட் பண்ணதில் ஒரு பெரிய பங்கு வந்து செல்வாக்கு உண்டு. ஸோ செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர் அண்டு சார் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா
பொதுவாகவே நீலம் ப்ரொடக்ஷன் பற்றின ஒரு பொது புத்தி இங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வந்து அந்த படங்களை முன் வந்து அந்த படங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்றதுக்கு இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பும் சினிமா மீது தேர்ந்த ரசனையும் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரசனை கொண்ட ப்ரொடியூசர்ஸ்க்கும் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கும் நான் வந்து இந்த மேடையில் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெய்யுடைய வெற்றியை வந்து நான் தனியாக பார்க்கவே இல்லை, என்னுடைய வெற்றியாக தான் பார்க்குறேன். ஸோ க்ளோஸ் டு தட் ஜெய் வந்து ஜெயிச்சது. அப்புறம் வந்து இந்த படம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெய்கிட்ட வந்து சொன்னேன், நான் வந்து உங்கள் ஊரை வந்து பார்க்கணும், எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு சொன்னோன்னா அந்த ஊரெல்லாம் போய் பார்த்தேன். அப்புறம் ஜெய் அவங்க அம்மா போகும்போது வந்து எங்கள் நெத்தியில் சிலுவை போட்டு போனோம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ். அப்புறம் ரஞ்சித்தை வந்து நான் வந்து அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்காம நான் ஒரு இயக்கமாக தான், ஒரு மூமெண்ட்டாக தான் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா தமிழில் வந்து நான் கொஞ்சம் ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் சில 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 இயக்கம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு எழுத்துன்ற ஒரு சிறுபத்திரிகை மூலமாக கவிதையை பற்றின ஒரு புதிய திறப்பை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. அதன் மூலமாக நிறைய கவிஞர்கள் வந்து உள்ளே வந்தாங்க. நகுலன், சுந்தர ராமசாமி, சீமணின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானம்பாடி அப்படிங்கிற ஒரு கவிதை புதிய அலை வந்து உருவாச்சு. அதில் வந்து பிரபஞ்சன், பா ஜெயபிரகாசம், அப்புறம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு அலையை வந்து உருவாக்குனாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்புறம் நிறப்பிரிகைன்னு ஒரு இலக்கிய காலகட்டம், அவங்க ஒரு புதிய மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக வந்தாங்க. அப்படியே நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம்னா சினிமாவில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு திராவிடியன் பாலிடிக்ஸை வந்து சினிமாவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய படங்கள் திராவிடியன்ஸ் படங்களாக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த அலை ஓஞ்சதுக்கப்புறம் திரும்ப 70, 80களில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்பான திரைப்படங்கள் நிறைய வந்தது. கண்சி வந்தால் மண் சிவக்கும், சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டறை, சட்டம் ஒரு விளையாட்டு, ராமநாராயணன் கூட அந்த மாதிரி நிறைய 2, 3 படங்கள் எடுத்துருக்காரு. ஒரு மூமெண்ட் வந்து ஒரு முறையும் உருவாகும், யாரோ ஒருத்தங்க அதை திறந்து வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஆபாவானன் கூட ஒரு செட் டீம் வந்து உருவாக்குனாங்க. அதில் விஜயகாந்த் இருந்தார், அருண் பாண்டியன் இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து அது ஒரு சவால்களால் அவங்களால அதை தொடர்ந்து நிறைவேற்ற முடியாமல் போச்சு. இன்னொரு தரப்பு வந்து உருவானாங்க. வெங்கடேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் சொல்லிட்டு, இப்போ கடைசியாக பழசி ராஜான்லாம் அவங்க ஒரு டீமாக ஒரு மாற்று சினிமா குறித்து தொடர்ந்து தமிழில் வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த தொடர்ச்சிக்கு இந்த பயணத்தில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மூமெண்ட்டாக பா ரஞ்சித் அவர்கள் வந்து உருவாகியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு வரலாறு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அப்படி இருக்கிறது மூலமாக நீ ரஞ்சித் கிட்ட இருந்து வந்தவங்க என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பேசுகிறாங்க, திரும்ப வந்து நமக்கு ஏன் அரசியலை பேசுகிறீங்க, ஏன் சாதியை பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்து நம்ம டயர்ட் ஆகுது. ஆனால் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி என்ன அவசியம் ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் நுழைஞ்ச கோயிலை நாங்கள் நுழைய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து காசு போட்டு ஒரு லேண்டு வாங்கி ஒரு கோயிலை கட்டுறாங்க. அது இன்னைக்கு நடக்குது. இப்போ அதை படைப்புல நம்ம கொண்டு வரும்பொழுது எப்படி கொண்டு வராமல் இருக்க முடியும் நம்ம சொல்லுங்க? அது சுவாரஸ்யமாக சொல்கிறோமா, இதை யார் ஒடுக்குறானோ அவனும் இதை போய் சேர்ற இடத்துல சொல்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ திரும்ப நீங்கள் வந்து ஏன்டா சாதியை பேசுறீங்கன்ற கேள்வி வந்து சாதியை பார்க்குறவனை நோக்கி தான் நம்ம கேட்கணும். ஆக்சுவலாக அவ்வளோ கான்சியஸாக காசை போட்டு ஒரு லேண்டு வாங்கி இந்த மக்கள் இந்த கோயில்களை வந்துட்டாங்க, நாங்கள் நுழைய மாட்டோன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல, இன்றைக்கி சமகாலத்தில் நடக்குது. அரசு இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இல்லை இந்த மக்கள் உள்ளே வரணும், எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அரசு ஆர்டர் போட்டதை ஒரு மக்கள் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சமகாலத்தில் இதை பார்த்து கொண்டிருக்க அந்த திருவண்ணாமலையில் சேர்ந்த ஒரு கலைஞன் வரான். அவன் வந்து எந்த படமாக எடுப்பான்? ஆக்சுவலாக அவனை பாதிச்சு தானே படமாக எடுப்பான். அப்போ நம்ம அந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஜெய் தன்னுடைய அரக்கோணத்தில் நிகழ்ந்த ஒரு அரசியல் வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமாக படமாக எடுத்திருக்காரு. அதை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களும் நான் பெயரை மறந்ததுனா ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நாம் பேசுவோம், உரையாடுவோம். நன்றி. தேங்க்யூ. சக்ஸஸோட சேர்ந்து அவரோட சக்ஸஸாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நமக்காக இன்னைக்கு வந்திருக்கிற அந்தோணிதாசன் அண்ணா இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. அடுத்ததாக அறிவு, தமிழையும் அறிவையும் பிரிக்கவே முடியாது. அதான் ஒரே ஒரு லைன், அவருக்கு பஞ்ச் லைன், ஒரு சில வார்த்தைகள். அறிவு. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படத்தை தியேட்டரில் பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு தாட் இருந்தது. ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை, அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரக்கோணம் நம்முடைய சொந்த ஊரை பற்றி நம்ம சொந்த ஊரில் எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம், ஊரில் நடக்கிற ஒரு கதைன்னொன்னே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே. ஆனால் பொதுவாகவே எனக்கே
தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்குது. அரக்கோணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரவுடிசம் இருக்கும், இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும், அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்து. ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்லை. அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது வந்து உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்குறேன், அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்குறேன். அரக்கோணம் முழுக்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர். எந்த போனாலும் இனிமேல் உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஜெய்யரனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலானது. நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு டேரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துனே இருக்கும். அவங்க என்ன ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியுதா, அவங்க சொல்ல வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துனே இருக்கும். ஆனால் ஜெய்யனை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார். ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் ஜெய்யனும் உட்காந்து 3 பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம். இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசித்து கேட்டுகிட்டே இருப்பார். ட்ரெயினில் போயிட்டே இருப்போம், பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஒவ்வொரு முறையும் பாடல்களை அவரை ரசித்தார். இந்த ப்ராசஸின் வழியாக ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது. உண்மையிலே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இன்னும் நிறைய நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி, சமத்துவத்துக்கான வெற்றி, அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன். அதனால் ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகுறாங்க. அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன் கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அறிவு. மொழி திவ்யா துரைசாமி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு நல்ல ஃபிலிமில், ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான், அவர் சொல்கிறாரு, அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு, நல்லதாக இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆக்கின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. Thank you, Divya. Next, I would like Balaji to share a few words. எல்லோருக்கும் வணக்கம். கோபாலன் இந்த படத்தில் கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் பார்த்த அப்புறம் தான் இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி எந்த கான்ஃபிடென்ட்டில் ஜெய் கொடுத்தாப்புலன்ட்டு எவ்வளோ நம்பிக்கையை விட எனக்கு கொடுத்த ஜெய்க்கு பெரிய நன்றி. இந்த ஸ்டேஜ் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஸ்டேஜ் என் லைஃப்பில். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி. ரஞ்சித் பிரதருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். தேட்டரே வந்து திருவிழா கோலமாக இருக்குது. தேட்டர் விசிட் போகும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ. மேம் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். அது எப்படி எந்த கதாபாத்திரம் பண்ணாலும் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்கன்னு அப்படியே சொல்லிட்டீங்கன்னா லேர்னிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை.
ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன், என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது, இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலயமா எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷ்னல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து, சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பாலாஜி பிரசாத் அவர்கள், ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் வெற்றி பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் சார் என் கையில் வந்து கொடுக்கும்போது நான் ஸ்கிரிப்டை வாசித்து பார்த்தேன். அதில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் சார் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் இந்த கோச் அடிக்கும் பொழுது ஒரு 2 வார்த்தை மியூட் ஆயிருக்கும். அந்த 2 வார்த்தைகள் தான் மியூட் ஆகிருக்கிற அந்த 2 வார்த்தைகளை நான் ஸ்கிரிப்டில் பார்க்கும்பொழுது, ஒரு கேரக்டர் இப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இருந்தால் அவனை வெறுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன். அந்த ஸ்கிரிப்டில் தான் இருந்தது அது. சாருக்கும் என் நன்றி. நீங்கள் தான் எழுதுனீங்க தலையெழுத்து. தேங்க்யூ. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சார், ரஞ்சித் சார், டைரக்டர் சார், ஜெய் சார் பற்றி நிறைய பேசலாம். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவர் இந்த கேரக்டரை எங்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு வந்தது எல்லாமே அவர் தான். Thank you so much for this opportunity. Thank you every single one of you out here for this opportunity. God bless you all. Thank you. மேமோட வெற்றி வந்து வேற லெவல் வெற்றி, எல்லாருமே கொண்டாடுற ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம். பிருத்வி, ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்ஸஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பேப்பரில் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. ஸோ 2006 என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே வந்து ரோகிணி தேட்டரில் வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது. வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் இந்த டேக்லைன் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னடா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை. சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாமன் சொன்னோன்னே மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல், விசில் சத்தம், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு, நான் வந்து ஃபோனில் எழுதியிருக்கேன், எதுவும் மறக்காமல் இருக்குது. இல்லைப்பா எப்பா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொன்னோம். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலிமா அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலிமா தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு த ஃபிலிம். ஸோ
அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சோனு, தேங்க்யூ, தேங்க்ஸ். அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால் அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை, நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ன்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார், நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்கே இல்லை, கோவிந்த் வசந்தா சார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹுக்காக இருந்துச்சு படத்துக்குள்ளே எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன், அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இதை என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது, அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்களான்னு தெரில. தேங்க்யூ, தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகர் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் திவ்யா அம்மா, அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மாவை நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சடகோபன், சாரி நந்தகோபால், சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் த்ரூவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். எப்படி ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார், அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ த்ரூ. அடுத்து எடிட்டர், எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது, டயலாக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல, ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும். அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார் தேங்க்யூ, எங்கே இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டோன்னா ஓகே. ஸோ மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன தான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும்.
அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். சௌந்தர்யா மேம் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு சில வார்த்தைகள் வெற்றி பற்றியும் நம்ம நீலம் பற்றியும் ப்ளூ ஸ்டார் பற்றியும் பேசுங்க. நம்ம ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை வெற்றி படமாக மாற்றிய அனைவருக்கும் எங்களோட அன்பான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லெமன் லீஃப் கிரியேஷனோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறதுக்கு நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணாவும் ஜெயண்ணாவும் ஒரு பெரிய தூண் எங்களுக்கு. ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தபோது எப்படி எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரோ சேம் அதே மனிதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கார். அப்படி எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னு நான் கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அண்ணாவும். அந்த அண்ணா வந்து எப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம், லாஸ்ட் டே கேக் கட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம். இப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவர் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எந்த இடத்துலையும் அவர் உடைய விடலை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எது பண்ணுறனாலும் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கால் பண்ணி இப்படி இருக்குது செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார். அவர் வந்து ஒரு புது டைரக்டர்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டராக இருக்கார். நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ரஞ்சித்தனை அந்த மாதிரி உருவாக்கி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். லெமன் லீஃப் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஏன் புது டைரக்டர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு படம் மலைங்கிற படம் முடிஞ்சிருச்சு, அதில் வந்து ஐபி முருகேஷ் அண்ணா பண்ணியிருக்காரு, அவரும் புது டைரக்டர் தான். அடுத்தது ரமேஷ் அண்ணா வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அவர் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் வந்து அவரும் புது டைரக்டர் தான். எதனால் புது டைரக்டருக்கு வாய்ப்பு இப்படி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் எங்களை மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் கேட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதும் கூட இவரும் கூட சொன்னார், இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எங்கேயோ ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வீடு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறோன்னா எங்களை நம்பி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் இங்கே இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காக தான் எல்லா புது டைரக்டருக்கும் நம்ம லெமன் லீஃப் கிரியேஷனில் வந்து வாய்ப்புகள் கொடுக்குறோம். அந்த வாய்ப்பு கொடுத்தது சரியா தவறாங்கன்னு இருந்த எங்கள் மனநிலையை ஜெயன் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. எத்தனையோ டைரக்டருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து புதுசாக கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக ஜெயக்குமார் அண்ணா இருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணினதில் லெமன் லீஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமை எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சித் அண்ணா. அவர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அவர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அது மட்டும்தான். அது போக நம்ம படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து யாருமே பேசலை வெளியில் மீடியாவில். நான் அது வந்து பேசியிருக்கணும்னு நினச்ச ஒரு சீன். அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது அவர் போய் வட்டி கேட்பார் இல்லையா, அப்போ பேர் சொல்லி வட்டி பணம் கேட்பார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவ தான் நான். எங்கள் ஊரில் நானும் எங்கள் அம்மத்தாவோட பணத்தை வட்டி வாங்குறதுக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஒருமையிலையோ யாரையும் ஒரு மரியாதை குறைவாவோ நாங்கள் நடத்துனது இல்லை. ஏன்னா அப்படி என்னை வளர்த்து இருந்தாங்க. அதே ஃப்ரீடத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். அம்மானு வயசில் இருக்கிற எல்லாருமே அம்மா தான், அப்பா வயசில் இருக்கிற எல்லாருமே அப்பா தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு சீனை பற்றி இன்னும் கொஞ்சம் வெளியில் சொல்லுங்கள், அவங்களுக்கெல்லாம் புரியட்டும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும்.
என் குழந்தைங்களுக்கு நான் அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்குற 2 பேருக்கும். வயசில் மூத்தவங்க யாராக இருந்தாலும் மரியாதை கொடுங்கங்கிறது தான் ஒரு பேஸு. நம்மளுக்கு பிறந்த உடனே நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நம்மளா அதை உருவாக்கிக்கிட்டோம். அதனால் எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருமே அன்பாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணம். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க, யாரோட பேரையும் நான் சொல்லலை. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது என்னோட செகண்ட் ஸ்டேஜ். அதனால் எனக்கு பெருசாக அவங்களோடதெல்லாம் ஞாபகம் இல்லை பேர். அசோக் அண்ணா, கீர்த்தி, சாந்தனு அண்ணா, பிருத்திவி அண்ணா, சாம் அண்ணா, சக்தி ஃபேக்ட்ரி, தமிழ் அண்ணா, செல்வா அண்ணா, காஸ்டியூம் டிசைனர் அண்ணா, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பேர் என்ன உங்கள் பேர்? ஆனந்த். ஆனந்தெல்லாம் போன 2 நாள் தான் நான் அங்கே இருந்தேன், ஃபஸ்ட் நாள் லாஸ்ட் நாள். அப்போல்லாம் என் குழந்தைங்கள ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் யாராவது பேர் விட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எங்கள் லெமன் லீஃப் கிரியேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வெற்றி நம்ம எல்லாத்தோட வெற்றியும் தான். எல்லாருமே சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.